ஸோ மக்களே இப்போ ஆண்ட்ரியா ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்க போகிறப்போ அங்கே ஒரு ஃபேமஸ் பில்டரோட வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ரெகுலராக இப்போ வந்து சல்வார்லாம் போடாமல் ஒரு கேஷுவல் வேரில் போயிருக்காங்க. அப்போ போயிருக்கப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக இருந்த எனக்கே எப்படி இருந்ததுன்னா, அந்த கான்வர்சேஷன் வந்து அவ்வளோ நல்லா போகல. பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப பொலைட்டாக நிறைய விஷயத்த வந்து சொல்லாமல் விட்டுருக்காங்க. பட் நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியும் ஆஸ் அ விமன். ஸோ பட் ஆனால் இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இது மாதிரி சல்வார் போட்டு வந்திருந்தீங்கன்னா, ஐ மீன் ஒரு சுடிதார் போட்டு வந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் ஷீ பீயிங் அன் ஆக்ட்ரஸ், இதில் வந்து நிறைய மோசமான கமெண்ட்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. பட் இங்கே என்ன புரிஞ்சுக்க மாட்றாங்கன்னா, இப்போ ஒரு ஹவுஸ் ஓனர்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் ஒரு விமன் வந்து சிங்கிளாக இண்டிபெண்ட்டான ஒரு விமன், அலோனாக இருக்கிற ஒரு விமன் வந்து போய் இந்த மாதிரி ஒரு ரெண்டோ இல்லை ஏதோ அப்ரோச் பண்ணும்போது அவங்களோட வே ஆஃப் டீலிங்கே வந்து நிறைய பேரோடது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மென்னோட போகும்போது அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ட்ரீட் பண்ணுற விதமும், ஒரு விமனாக போய் ஒரு விஷயத்த வந்து நம்ம தனியாக கேட்கும்போது அவங்க வந்து பிஹேவ் பண்ணுற விதமும் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. ஸோ ஏதோ ஒரு விதத்தில் வந்து அதை வந்து இவங்க அட்வான்டேஜாக பார்க்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்த நிறைய இடங்கள்ல எனக்கு அது ஃபீல் ஆயிருக்கு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கா? இல்லை ஹவுஸ் ஓனர்ஸ் எல்லாருமே அப்படி கிடையாது தான். பட் ஸ்டில் இதை வேறு ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இந்த ஒப்பீனியனை மாற்ற முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஸோ உங்கள் ஒப்பீனியன்ஸை ஷேர் பண்ணுங்கள்.